தன்னுடைய கொள்கை பரப்பு செயலர் பதவியை ஜெயலலிதா பறித்ததற்கு சசிகலா தான் காரணம் என்று போயஸ் தோட்டத்திலிருந்தே வந்த தகவலை அடுத்து சசிகலா மீது பயங்கர கோபத்தில் இருந்திருக்கிறார் நாஞ்சில் சம்பத். இந்நிலையில் ஜெயலலிதாவிற்கு பிறகு சசிகலா கட்சியின் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டுவிட இனி அதிமுகவில் தனக்கு எதிர்காலம் இருக்காது என்று முடிவெடுத்து அந்த கட்சியிலிருந்து விலகவும் முடிவெடுத்துவிட்டார். அதன் முதற்கட்டமாகத்தான் ஜெயலலிதாவால் கட்சி பணிக்காக தன்னிடம் வழங்கப்பட்ட இனோவா காரை முறைப்படி தலைமை கழகத்தில் ஒப்படைத்தது. இந்த சூழ்நிலையில் திமுக தரப்பிலிருந்தும் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். சில எதிர்பார்ப்புகள் இரண்டு தரப்பிலும் இருக்கின்றன. அது பூர்த்தியாவதை தொடர்ந்துதான் சம்பத் திமுகவில் இணைவது வேகமாகும் என்று கூறப்படுகிறது. காரை ஒப்படைத்துவிட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய சம்பத் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறியதால் பொங்கல் நாளில் அநேகமாக நாஞ்சில் சம்பத் திமுகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.